மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகள், வணக்கம். நாங்கள் போன வகுப்பு கூட பாஸ் பேப்பர்ல 12 கேள்வி வரையும் பார்த்து நாங்கள் மிச்ச கேள்விகளை நாங்கள் என்ன செய்வோம் இப்ப பார்ப்போம். 13வது கேள்வியிலிருந்து சரிதானே பார்த்து அதுக்குரிய விடைகள் அதுக்குரிய விளக்கங்கள் சொல்றேன் பார்ப்போம். ரைட், நாங்கள் விஷயத்துக்குள்ள போவோம். பாருங்க, 13வது கேள்வி. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை கவர்ச்சிகரமாக நவீனமயப்படுத்தல் என்றொரு கூட்டு சொல்லியிருக்கிறாங்க. இக்கூட்டில் வலியுறுத்தப்படும் போக்குவரத்தின் அடிப்படை கூறு. போக்குவரத்து என்ன? ஓரிடத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களையோ அல்லது நபர்களையோ நகர்த்துகின்ற செயற்பாடு தான் நாங்க என்னன்னு சொல்றது பிள்ளைகள், போக்குவரத்து என்று சொல்லிக்கொள்றோம். அதுதான் என்னன்னு சொல்றது, போக்குவரத்துன்னு சொல்றோம். அப்ப போக்குவரத்துக்கும் சில அடிப்படை கூறுகள் இருக்குது. இப்ப பாருங்க, நீங்கள் கொழும்புக்கு பஸ்ல போறீங்க, அப்ப என்ன வழி? தரை வழி. ஜப்பானுக்கு பிளைட்ல போறீங்க, என்ன வழி? ஆகாய வழி. இந்தியாவுக்கு கப்பல்ல போறீங்க, என்ன வழி? கடல் வழி. அப்ப வழி என்றால் நாங்கள் பயணம் செய்கின்ற அந்த வழி என்ன, எந்த தரையாலேயோ ஆகாயத்தாலேயோ கடலாலேயோ போறோம் என்றதான் என்ன சொல்றது, வழி. அப்ப இக்கூட்டில் வலியுறுத்தப்படும் போக்குவரத்தின் அடிப்படை கூறுன்னு தானே கேட்டுக்கிறாக்கு. அப்ப இங்க வந்து விமான நிலையத்தை கவர்ச்சிகரமாக நவீனமயப்படுத்தலாம் சொல்லிக்கிறாக்கு. சரி பார்ப்போம். அப்ப விமான நிலையம் வழி கூறோ இல்ல. இப்ப ஒரு பெருந்தெரு புனரமைப்பு, ஏனையின் ரோட்டை காப்பேட் போடுறாங்களா, அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா பிள்ளைகள், அது என்ன வழியின் கூறாக இருக்கும். அடுத்தது ஊடகம். பஸ்ல போனா பஸ் ஊடகம், பிளைட்ல போனா பிளைட் ஊடகம், கப்பல்ல போனா கப்பல் ஊடகம், ரெயின்ல போனா ரெயின் ஊடகம். நீங்க எதுல போறீங்களோ அது ஊடகம். அடுத்தது வேலு. வேலுவண்டா என்ன? பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணையோ தண்ணி விட்டு போயிடாதானே. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள், வேலு. அப்ப வேலுவை பற்றி இதுல இருக்கோ இல்ல. தரிப்பிடம் 4வது. அப்ப எத்தனையாவது விடையாதான் இருக்கும் பிள்ளைகள், தரிப்பிடம் தான் விடையாக இருக்குமே. விமானத்தை கொண்டு எங்க பார்க் பண்றோம்? விமான நிலையம். ரயில், ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத நிலையம். பஸ், பேருந்து தரிப்பிடம். கப்பல், துறைமுகம். ஆகவே இங்க யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை கவர்ச்சிகரமாக நவீனமயப்படுத்தலால எந்த அடிப்படை கூறு வலியுறுத்தப்படுகின்றன? தரிப்பிடம் என்ற அடிப்படை கூறுதான் என்ன செய்யப்படுது பிள்ளைகள், வலியுறுத்தப்படுகின்றது. ஏன் விமான நிலையம் என்றது என்ன, ஒரு தரிப்பிடம் ஆகும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப போக்குவரத்தின் அடிப்படை கூறுகள் 4 இருக்குது. வழி, ஊடகம், வலு, தரிப்பிடம். இதுல முக்கியம் இப்ப நாங்க பார்த்தது தரிப்பிடம். மற்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, 14வது கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஆயுரா நலன் மேம்பாட்டு நிலையம் நோய் எதிர்ப்பு சக்தியினை ஏற்படுத்தும் பானம் ஒன்றை உற்பத்தி செய்ய தீர்மானித்துள்ளது. இக்கூட்டில் வலியுறுத்தப்படும் முகாமைத்துவ கருமத்தினையும் சந்தைப்படுத்தல் கலவை மாறியினையும் சரியான ஒழுங்குமுறையில் கொண்டுள்ள விடையை தெரிவு செய்க. இப்ப பாருங்க, ஆயுரா நலன் மேம்பாட்டு நிலையம் என்ன செய்யுதென்றால், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியினை ஏற்படுத்தும் பானம் ஒன்றை உற்பத்தி செய்ய என்ன செய்துள்ளதாம், தீர்மானித்துள்ளது. அப்ப இதுல முகாமைத்துவ கருமம், சந்தைப்படுத்தல் கலவை மாறி. இப்ப முகாமைத்துவ கருமங்கள் பிள்ளைகள் 4 இருக்குது. என்ன 4 இருக்குது? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், அடுத்தது என்ன, கட்டுப்படுத்தல். அடுத்து என்ன பிள்ளைகள், கட்டுப்படுத்தல். முதலாவது ஏதாவது ஒன்று செய்ய பிளான் பண்றோம், என்ன அது திட்டமிடல். அதுக்குரிய வளங்கள், நபர்களை அவையவைக்கு அந்தந்த வேலையை ஒப்படைத்தால் ஒழுங்கமைத்தல். அவை அதை சரியா செய்யணுமோ, அதுக்கு எப்படி எல்லாம் செய்யணும் அவைய வழிப்படுத்தின அது நெறிப்படுத்தல். ஏதாவது தவறுகள் அல்லது வழுக்கள் இடம்பெறும் பட்சத்தில் அதனை நிவர்த்தி செய்தல், கட்டுப்படுத்தல். அப்ப 4 படிமுறைகள் இருக்கு. இப்ப பானம் ஒன்றை தயாரிக்க தீர்மானிக்கணும். ஆகவே என்னவாக இருக்கும், திட்டமிடலார். அப்ப 2 விடையில திட்டமிடல் இருக்கு. பானத்தை தீர்மானிக்கணும் வழியா பானத்தை தயாரிக்கிறதுக்காக ஆக்களை ஒதுக்கிட்டினமோ அல்லது அதுக்கான மிஷினரி ஒதுக்கிட்டமோ இல்ல. ஆகவே என்ன ஒன்று என்ன பிள்ளைகள், திட்டமிடல். அடுத்தது பாருங்கோ, சந்தைப்படுத்தல் கலவை மாறியை பற்றி சொல்லிக்கிறோம். அப்ப சந்தைப்படுத்தல் கலவை மாறி 4 பிள்ளைகள். 4PS
என்ன பிரைஸ் விலை, ப்ராடக்ட், அடுத்தது பிளேஸ், அடுத்தது ப்ரமோஷன். பாத்தீங்கன்னா பிரைஸ். இப்ப இந்த பானத்தின் விலையை பற்றி காய்ச்சிச்சென்றால் விலை என்ற சந்தைப்படுத்தல் கலவை மாதிரி வரும். இந்த பானத்தை 100 ரூபாய்க்கு விற்கலாம், அப்ப பிரைஸ். அடுத்தது பாருங்க பிளேஸ். இந்த பானத்தை ஒரு ஆயுர்வேதா வைத்தியசாலையிலேயோ அல்லது வீதியோரங்களிலோ விற்கிறோம்னு சொல்லியிருந்தா பிளேஸ். இந்த பானத்துக்கான விளம்பரங்கள் அல்லது பானம் பற்றிய விழிப்புணர்வுகள் ப்ரமோஷன். அப்ப இங்க பானத்தை பற்றி மட்டும் தானே காய்ச்சிருக்கு, ஒரு சிறப்பை பற்றி மட்டும் காய்ச்சிருக்கபடியால் அது என்ன ப்ராடக்ட். அப்ப என்ன விட உற்பத்தி பொருள் ஆகும். சந்தைப்படுத்தல் கலவை மாறியில் அடுத்தது என்ன இருக்குது பிள்ளைகள், உற்பத்தி பொருள். அப்ப எத்தனையாவது விட வரப்போகுது, 3வது தான் விட. ஏன் பானத்தை உற்பத்தி செய்ய தீர்மானித்தல் திட்டமிடலுக்குள்ளையும், அப்ப அந்த பானம் என்றது ஒரு சந்தைப்படுத்தல் கலவை மாறிக்க உற்பத்தி பொருளுக்கே அமைது. ஆகவே ரெண்டுமே இருக்கிற விட 3வது விட. சரிதானே? அப்ப முகாமைத்துவம் என்னென்றால் ஒரு வணிகம் தனது நோக்கத்தையும் இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்காக வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி கொள்வதற்காக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற செயல்முறைகளை உள்ளடக்கி இருக்கிறதுக்கு தான் பேர் என்ன, முகாமைத்துவம். 4 இருக்குது, திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். சரிதானே? அடுத்தது சந்தைப்படுத்தல் கலவைகள் என்ன? ஒரு சந்தைப்படுத்தல் செயற்பாடு மிகவும் வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கான மாறிகள், அந்த காரணிகள். அதுல 4 இருக்குது, பிரைஸ், ப்ராடக்ட், ப்ரமோஷன், பிளேஸ். ஓகே ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். முதலீடுகள். முதலீடுகள் என்னடா பிள்ளைகள், ஏதாவது ஒரு வருமானம் ஒன்றை உழைத்து தரக்கூடிய வகையில எங்கட சேமித்த காசுகளை கொண்டு போய் போட்டா அதை நாங்க என்னன்னு சொல்றது, முதலீடுகள்னு சொல்றது. அப்ப முதலீடுகள்கிட்ட வழிகள் பாத்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் வாங்கலாம், ஆதனங்கள் வாங்கலாம், எஃப்டில கொண்டு வைக்கலாம், சாதாரண பங்குகள் வாங்கலாம். இப்ப எஃப்டில கொண்டே போட்டீங்கன்னா வட்டி வரும் என்ன. அப்ப சாதாரண பங்குகள் வேண்டிங்கன்னா பங்கு லாபம் வரும் என்ன. அப்ப இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பங்கு லாபத்தினை வருமானமாக பெற்று தரக்கூடிய முதலீடு. சேமிப்பு கணக்குல போட்டாலும் என்னதான் வரப்போகுது, வட்டி தான் வரப்போகுது. தங்க ஆபரணங்களை வாங்கினீங்கன்னா வட்டி வராது, ஒன்றும் வராது. அது பிற்கால ஒரு அவசர தேவைக்காக அந்த காசை நாங்க என்ன செய்யலாம், சரி அந்த நகைகளை ஈடாக வைத்து பணத்தை என்ன செய்து கொள்ளலாம் பிள்ளைகள், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பங்கு லாபத்தை தர்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எது பிள்ளைகள், எது பிள்ளைகள் பங்கு லாபத்தை தரும், சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தால் அவை என்னத்தை, பங்கு லாபத்தின் என்னவாக வருமானமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும். அப்ப பாருங்க இதுல என்ன விட வரப்போகுது. அப்ப நேரா பாத்தீங்கன்னா சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தல். எத்தனையாவது விட பிள்ளைகள், முதலாவது விட. என்ன, சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தல் மூலம்தான் நாங்க என்ன செய்யலாம், பங்கு லாபத்தினை வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, முதலீடு தொடர்பிலான தவறான கூற்றினை தெரிவு செய்ய பார்ப்போம். காணிகளில் முதலிடுவதன் மூலம் மூலதன லாபத்தினை ஈட்டலாம். அரசு நீண்டகால நிதி தேவைகளை நிறைவேற்றி கொள்ள திரைசேரி உண்டியல்களை வழங்குகின்றது. முதலீட்டாளர் ஒருவர் கம்பெனி ஒன்றின் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் அதன் உரிமையாளர் ஆகின்றார். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் இலங்கை பிணைகள் செலாவணி ஆணைக்குழுவினால் மேற்பார்வை செய்யப்படும். இப்ப இதுல தவறான கூற்றினை பார்ப்போம். இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம், சரியோ பிள்ளையோ. காணிகளில் முதலிடுவதன் மூலம் மூலதன லாபத்தினை ஈட்டலாமோ. இந்த மூலதன லாபம் என்றா என்னண்டா பிள்ளைகள், நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு காணியை வாங்கி 8 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்களா, அதுல வார அந்த 3 லட்சத்தை நாங்க என்ன சொல்றது, மூலதன லாபம். அப்ப அந்த விட சரி. அரசு நீண்ட கால நிதி தேவைகளை நிறைவேற்றி கொள்ள திரைசேரி உண்டியல்களை வழங்குகிறது. அப்படி இல்லையே, குறுங்கால தானே படிக்கிறீங்கள். அப்ப எத்தனையாவது விடப்பல, 2வது விடப்பல. ஏனென்றா அரசு ஒரு திரைசேரி முறிகளையோ திரைசேரி உண்டியல்களையோ வழங்குகின்றது என்றால் என்ன காரணம் என்றால் அவை குறுங்கால தங்களோட நிதி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. என்னதுக்காக, குறுங்கால நிதி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் அவை என்ன செய்யணும், தங்களோட திரைசேரி உண்டியல்கள் திரைசேரி முறிகளை வழங்குகின்றது. அப்ப எத்தனையாவது விடப்பட 2வது. ஏன் அவர் நீண்ட காலன்னு சொல்ற.
அப்ப தவறான கூட்டு தானே. அப்ப ரெண்டாவது பிழை என்று உங்களுக்கு தெரிஞ்சிட்டு விட ரெண்டாவது ரெண்டாவது நாங்க மூன்றாவது நாலாவது பார்ப்போம். என்ன அது சரியோ பிள்ளையோ என்ன கட்டம் என்று பார்ப்போம். மூன்றாவது சொல்வது பாருங்கோ, முதலீட்டாளர் ஒருவர் கம்பெனி ஒன்றின் சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் அதன் உரிமையாளராகின்ற பாருங்கோ, கம்பெனியின் பங்குகளை யாரெல்லாம் வாங்குகின்றாரோ அவரை பங்குதாரர்கள் சொல்றது. அப்ப ஒரு கம்பெனியின் பங்குதாரர்கள் தான் அதன் உரிமையாளர். அப்ப மூன்றாவது என்ன பிள்ளைகள் சரி. சாதாரண பங்குகளை வாங்குறதன் மூலம் அவர் என்னவாகிறார், அதன் உரிமையாளர் ஆகின்றார். அதுக்கு பிரதிபலனாக அவருக்கு என்ன கிடைக்கும், பங்கு லாபம் கிடைக்கும். அப்ப எத்தனையாவது விட, மூன்றாவது விடையும் சரி. அடுத்தது நாலாவது பாருங்க, ஒரு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் என்னத்தாலதான் மேற்பார்வை செய்யப்படுகின்றது, இலங்கை பிணைகள் செலாவணி ஆணைக்குழுவினால் தான் என்ன செய்யப்படும் பிள்ளைகள், மேற்பார்வை செய்யப்படும். அப்ப நாலாவது கேள்வியும் என்ன, நாலாவது விடையும் என்ன பிள்ளைகள் சரி. அப்ப எத்தனையாவது விடதான் பிள்ளைகள் பிள்ளை, எத்தனையாவது விடதான் பிள்ளை, இரண்டாவது விடதான் என்ன பிள்ளைகள் பிள்ளையான விடையாக இருக்கும். ரைட் தானே? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன சொல்லி கிடக்கின்றால், அதிகரித்தல் வரவு குறைதல் செலவு எனும் இரட்டை பதிவு தத்துவம் பொருந்தும் கணக்கு வகை என்ன, அதிகரித்தல் வரவு குறைதல் என்னவாம் செலவு என்ற இரட்டை பதிவு தத்துவம் பொருந்துகின்ற கணக்கு வகை. அப்ப இரட்டை பதிவு தத்துவம் என்ன சொல்லுது என்றால், சொத்துக்களும் செலவுகளும் அதிகரித்தால் அந்தந்த கணக்குல நாங்க என்ன செய்யணும், வரவு வைக்கணும். வடிவா பாருங்க பிள்ளைகள், இதுல எழுதுறேன், சொத்துக்கள் செலவு இந்த ரெண்டும் அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவு வைக்கும். சரியான பிள்ளைகள்? அப்ப மற்றது பொறுப்பு உரிமை வருமானம் அதிகரிச்சா என்ன செய்யணும், செலவு வைக்கணும், குறைஞ்சா என்ன செய்யணும், வரவு வைக்கணும். இப்ப இதுல என்ன கட்டுறது, அதிகரித்தல் வரவு குறைதல் செலவு. அப்ப என்ன, சொத்துக்களும் செலவுகள். அப்ப விடிய பார்ப்போம். சொத்து கணக்காகும், பொறுப்பு கணக்காகும், உரிமை கணக்காகும், வருமான கணக்காகும். என்னதான் விட, சொத்து கணக்கு தான் விட. ஏண்டா சொத்துக்கள் தான் அதிகரித்தால் அந்தந்த கணக்குல வரவு, குறைஞ்சா அந்தந்த கணக்குல நாங்க என்ன செய்யணும், செலவு வைக்கணும். ஆகவே நேரா உங்களுக்கு விடை இருக்கு. எத்தனையாவது விட பிள்ளைகள், முதலாவது விடை என்ன, சொத்து கணக்காகும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 18 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்களுக்கு விடை தருக. ரைட், பாப்போம் என்ன சொல்லிக்கிறதுன்னு வாசிப்போம். முதல், ரவீந்திரனின் வணிகத்தில் 1 நவம்பர் 2020க்கான கணக்கீட்டு சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. அப்போ ஒரு ஒரு என்னத்தின் ஒரு மாதத்தின் ஆரம்ப தினத்துல சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது, பொறுப்புகள் உரிமைகள் எவ்வளவு இருக்குன்னு என்ன செய்திருக்குது, ஒரு கணக்கீட்டு சமன்பாடு தந்திருக்குது. அதுக்கு கீழே அந்த மாதத்தில் இடம்பெற்ற தகவல்களும் தந்திருக்கு. அதுக்கு கீழே அந்த மாதத்தில் இடம்பெற்ற தகவல்களும் தந்திருக்குது. சரிதானே? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஜூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன், இங்கால நான் கணக்கு செய்கிறேன் பாருங்க. ரைட். நவம்பர் 1வது வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. என்னோட பொறுப்பின் பெறுமதி எவ்வளவு, மொத்த சொத்துல மாற்றத்தை ஏற்படுத்துகிற கொடுக்கல் வாங்கல், உரிமையாண்மை எவ்வளவு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அப்ப நாங்க கேள்வி கணக்கு செய்வோம். கணக்கு செய்து பார்த்தா தான் இதுக்கு விடையால் வரும். அப்ப நான் போடுறேன் என்ன பிள்ளைகள், சொத்து சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. சரிதானே? உங்களுக்கு ஏற்ற மாதிரியே போடுவோமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே போடும். சரியா? உரிமை சக பொறுப்பு, சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அப்ப சொத்துக்கள் எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, 50 35 15. ரைட். இப்போ ஒவ்வொரு பதிவா பதிய நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்னென்ன பதிகிறது. ரைட். முதலாவது பாருங்க, 10,000க்கு பொருட்களை கடன் கொள்வனவு செய்தல். என்ன பிள்ளைகள், 10,000க்கு என்ன செய்யணுமா, பொருட்களை கடன் கொள்வனவு செய்யணும்.
அப்ப பாருங்கோ ஒரு 10,000க்கு பொருளை கடன் கொள்வன செஞ்சா பொருள் வரப்போகுது, இருப்பு வரப்போகுது. இருப்பு என்ன? ஒரு சொத்து. ஆகவே சொத்தில பிளஸ் 10. சொத்தில என்ன பிள்ளைகள்? சொத்தில பிளஸ் 10. ரைட். அதே நேரம் இதை நாங்க கடனுக்கு வாங்கினோம் என்றால் கடன் கொடுத்தோம் என்ன இருப்புக்களை எல்லாம் யார் கடனுக்கு தாரானோ அவனை தானே கடன் கொடுத்தோம்னு சொல்றது. அந்த கடன் கொடுத்தோரும் 10,000 என்ன செய்ய போகுது? கூட போகுது. அப்ப கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. அப்ப பொறுப்புல பிளஸ் 10. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? 10,000க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க என்றால் பொருள் கூட போகுது. அப்ப இருப்புல கூடும். அப்ப சொத்துல பிளஸ் 10. இதே ஒரு கடன் கொடுத்தோர் தானே தர போறார். அதை கடனுக்கு தராருன்னு சொல்றது கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொடுத்தோரும் கூட போகுது. அப்ப கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. அப்ப பொறுப்புல பிளஸ் 10. என்னதுக்குல? கடன் கொடுத்தோருக்குள்ள. 5,000க்கு பொருட்களை உடன் காசுக்கு கொள்வன செய்யுது. அப்ப உடன் காசுக்கு கொள்வன செய்யுங்கன்னா காசை கொடுக்குறீங்க. அப்ப டென்ட் ஆக்டிவிட்டியும் சொத்திலே வரப்போகுது. பாருங்க, இருப்பு கூட போகுது சொத்துல. அப்ப அது பிளஸ் 5. காசு கொடுத்து வாங்குறீங்களா? காசு குறைய போகுது. அப்ப அதுவும் சொத்து மைனஸ் 5. அப்ப சொத்திலேயே பிளஸ் 5, சொத்திலேயே மைனஸ் 5. 5,000 காசை கொடுத்து 5,000க்கு இருப்ப வாங்குறீங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கடன் கொடுத்தோருக்கு 7,000 செலுத்துறீங்க. அப்ப கடன் கொடுத்தோருக்கு 7,000 செலுத்துறீங்கன்னா காசா கொடுக்குறீங்க. அப்ப காசா கொடுக்க சொத்துல குறைய போகுது. காசுல எவ்வளவு? 7,000. அதே நேரம் கடன் கொடுத்தவனும் குறைய போறான். பொறுப்புல எவ்வளவு பிள்ளைகள்? 7,000. அப்ப -7 -7. அடுத்தது பாருங்க, 5,000க்கு கொள்வனவு செய்த பொருட்களை 7,000க்கு உடன் காசுக்கு விற்பனை செய்றீங்க. அப்ப 5,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் என்றால் இருப்பு எவ்வளவு? 5,000. அப்ப இருப்புல எவ்வளவுதான் குறைய போகுது? -5. அப்ப இருப்பு ஒரு சொத்து. ஆகவே சொத்துல -5. இது எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 7,000 காசுக்கு விற்கிறோம். அப்ப 7,000 காசுக்கு விற்றீங்கள் என்றால் சொத்திலேயே 7 என்ன செய்ய போகுது? கூட போகுது. என்ன? 5 குறைஞ்சு என்ன பிள்ளைகள்? 5 குறைஞ்சு சொத்துல எவ்வளவு கூட போகுது? 7 கூட போகுது. 5 குறைஞ்சு 7 கூட போகுது. அப்ப இந்த விற்பனையாள பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு 2 மொத்த லாபம் வருது. அந்த 2 மொத்த லாபம் என்னத்தை கூட்ட போகுது? உரிமையை கூட்ட போகுது. அப்ப உரிமையில பிளஸ் 2. உரிமையில என்ன பிள்ளைகள்? பிளஸ் 2. அப்ப இவ்வளவு கொடுக்கல் வாங்கலை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பதிஞ்சிட்டோம். அப்ப இறுதி மீதிகளை எடுப்போம். இறுதி மீதி எடுத்தீங்கன்னா பாருங்க, 35. உரிமை மீதி 37. பொறுப்பு மீதி 25ல இருந்து 7 போனா 18. அப்ப இது எவ்வளவு வரணும்? 47 55 இருக்கும். சரி, ஒண்ணு பாப்போம். 50 10 60 65. திரும்ப 5 போகுது. அப்ப 65ல 5 போனா திரும்ப 60. 7 கூடி 7 குறையுது. அப்ப இத்தனை தான் வரப்போகுது. பிறகு 5 மைனஸ் ஆகுது. ஸோ 55 சமன் 37 சக 18. இது இறுதி மீதி நவம்பர் மாதத்தின். இப்ப கேள்விகளுக்கு வருவோம். மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களின் பின்னர் இவ்வணிகத்தின் பொறுப்பு பெறுமதி யாது? அப்ப பொறுப்பின் பெறுமதி எவ்வளவு? வருட இறுதியில மாத இறுதியில 18,000. எத்தனையாவது விட பிள்ளைகள்? 3வது விட. வணிகத்தில் 1/11/2020 காணப்பட்ட மொத்த சொத்து பெறுமதியில் மாற்றத்தை ஏற்படுத்தாத கொடுக்கல் வாங்கல். அப்ப சொத்தில மாற்றத்தை ஏற்படுத்தாதா எது பிள்ளைகள்? பாருங்கோ பாருங்கோ, இது சொல்லுங்க. அப்போ 5,000க்கு உடன் காசுக்கு கொள்வனவு செஞ்சாங்களோ? 5,000க்கு நாங்க என்ன செஞ்சாங்க? உடன் காசுக்கு கொள்வனவு செஞ்சாங்களோ? அவர் சொத்தில என்ன செய்யல? மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஏன்? சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைய போற. அப்ப எது பிள்ளைகள்? பி. அப்ப எத்தனையாவது விட? 2வது விட பி. அடுத்தது பாருங்க, 2020 நவம்பர் முதல் வாரத்தின் இறுதியில் வணிகத்தின் உரிமையாண்மை என்ன? அப்ப 2020 நவம்பர் முதல் வாரத்தின் இறுதியில். அப்ப இது ஒரு வாரத்தின் என்ன? முதலாவது வாரத்தின் கொடுக்கல் வாங்கலானே. அதுல உரிமையாண்மை என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். உரிமையாண்மை என்ன செஞ்சிருக்குது? 35ல இருந்து 37 வந்திருக்கு. ஒரு 2,000 கூடி இருக்குது. ஆகவே இப்படி என்ன பிள்ளைகள்? முதல் வார இறுதியில உரிமையாண்மை 2,000 என்ன செஞ்சிருக்குது? அதிகரிச்சிருக்குது. ஆகவே அதுக்கு எத்தனையாவது விடை? முதலாவது விடை.
அப்ப இது ஒரு ரவீந்திரன் வணிகத்தின் நவம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலும் அது பரீட்சை மீதியின் ஆரம்ப மீதியும் தந்தது. சாரி, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்ற ஆரம்ப மீதியும் தந்தது. இதை வச்சு கொண்டு நாங்கள் 3 கேள்விக்கு என்ன எடுத்தினாங்க, விடை எடுத்தினாங்க. அதுக்குரிய கணக்கு செய்கை இங்கே கரையா இருக்குது, மற்றது விடை இங்கால குறிச்சு விட்டுது. ஓகே தானே? சரி பிள்ளைகள், விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன 21வது வணிகம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் செலவு பதிவு கீழே தரப்பட்டுள்ளதாம். காசு கணக்கு செலவு 4500, பெற்ற கழிவு கணக்கு செலவு 500. இக்கொடுக்கல் வாங்கல் யாது? ரூபாய் 500 கழிவு குறைக்கப்பட்டு 5000க்கு பொருட்களை உடன் காசுக்கு கொள்வனவு செய்தல். 500க்கான கழிவு குறைக்கப்பட்டு 5000க்கான பொருட்களை கடன் கொள்வனவு செய்தல். 10% கழிவுடன் 5000 கடன் கொடுனருக்கு காசு செலுத்தல். 10% கழிவுடன் 5000 கடன்படுனரிடமிருந்து என்ன காசு பெறுதல். அப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு செலவு பதிவு மட்டும் தந்திருக்கிறாங்களாம். என்ன பதிவு மட்டும் தந்திருக்கிறாங்களாம் பிள்ளைகள்? செலவு பதிவு மட்டும். அப்ப செலவு பதில வேறவங்க 2 இடமும் செலவு 4500, பெற்ற கழிவு கணக்கு 500. மொத்தமா நாங்க செலவு வச்ச தொகை எவ்வளவு? 5000. மொத்தமா நாங்கள் செலவு வச்ச தொகை எவ்வளவு? 5000. இப்ப பாப்போம் பிள்ளைகள், பெற்ற கழிவண்டு வந்தாலே அங்கே யாரோ தான் தொடர்பட்டிருக்காங்க. கடன் கொடுத்தோம். கடன் கொடுத்தோனுக்கு நாங்கள் காசு செலுத்தியக்க அவனால் கழித்து விடப்படும் தொகைதான் என்ன பிள்ளைகள்? பெற்ற கழிவு. பெற்ற கழிவு எங்களுக்கு ஒரு வருமானம். அப்ப கழிவுகள் என்றா என்னன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பெறுமதியில் இருந்து குறைத்து விடப்படும் தொகையை நாங்கள் கழிவுன்னு சொல்றோம். கழிவு 2 வகைப்படும்: வியாபார கழிவு, காசு கழிவு. பொருட்கள் சேவைகளின் கொள்வனவுகளின் போது கழித்து விடப்படும் தொகை காசு வியாபார கழிவு எனப்படும். ஒரு கடன்பட்டோரிடமிருந்து காசினை அறவிடும் போதோ அல்லது கடன் கொடுத்தோனுக்கு காசினை செலுத்தும் போதோ கழித்து விடப்படும் தொகை காசு கழிவு. அதுல 2 வகை இருக்குது: பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு. அப்ப கடன் கொடுத்தோனுக்கு நாங்க காசு கொடுக்க அவனால கழிச்சு விடப்பட்டால் அது என்ன சொல்றது? பெற்ற கழிவு. இப்ப உதாரணத்துக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்கணும், அவன் 200 ரூபாய் கழிவு தாரான். அப்ப மிச்சம் எவ்வளவு காசா கொடுக்கணும்? 1800. அப்ப இந்த செயற்பாடுக்கு என்ன பிள்ளைகள் எட்டப்பதிவு? கடன் கொடுத்தோன் கட்டுப்பாடு கணக்கு வரவு 2000. ஏன்? அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்து முடிவடும். காசாகும் போதும் அல்லது கழிவா தந்துடுறான். அப்ப 2000 ஒன்று மீதி என்ன செய்யப்படும்? இல்லா போ. அப்ப கடன் கொடுத்தோன் கட்டுப்பாடு கணக்கு வரவு 2000. இருந்தாலும் இதுக்கு நாங்க காசு எவ்வளவு கொடுக்கிறோம்? 1800. அப்ப காசு கட்டுப்பாடு கணக்கு அல்லது காசு கணக்கு செலவு 1800. பெற்ற கழிவு கணக்கு செலவு என்ன? 200. அப்ப இதே ஆக்டிவிட்டி தானே பிள்ளைகள் இங்க பெற்ற கழிவு வருதுண்டா. கடன் கொடுத்தவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம் பிள்ளைகள்? காசு செலுத்தி இருக்கிறோம். ஆகவே என்னவாக இருக்கும்? கடன் கொடுத்தவன் மீதி 5000, அவன் அதுக்கு 10% கழிவு தந்திருக்கான். அப்ப 5000க்கு 500 தானே 10% கழிவு. கழிச்சிட்டு நாங்க 4500 காசு கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த பதிவு. அதுக்கு தான் என்ன பிள்ளைகள்? இந்த பதிவு. பாத்தீங்க எவ்வளவு சிஸ்டமா கேள்வி கேட்டிருக்காங்கன்னு, எவ்வளவு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பிள்ளைகள் விட 10% கழிவுடன் 5000 கடன் கொடுனருக்கு என்ன செய்யப்பட்டதா? காசு செலுத்தப்பட்டது. இப்ப இதே யோசிச்சு பாருங்க. கொடுத்த கழிவு கணக்கு வரவு 200, காசு கணக்கு வரவு 1800 வந்திருந்தால் இதுக்கு என்ன வரும்? 10% கழிவுடன் 2000 பெறுமதியான கடன்பட்டோரிடம் இருந்து என்ன காசு பெறப்பட்டதுன்னு மாற்றலாம். அப்ப இப்படி மாத்தி மாத்தி உங்களை என்ன செய்யலாம்? கேள்வி கேட்டுக் கொள்ளலாம். அப்ப இதுக்கு எத்தனையாவது விட பிள்ளைகள்? 3வது விட. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். ஆடை உற்பத்தி வணிகம் ஒன்று தையல் இயந்திரங்கள் 500,000க்கு உடன் காசுக்கு கொள்வனவு செய்தமையை பதிவு செய்தலுக்குரிய மூல ஆவணத்தையும் மூல பதிவேட்டையும் சரியான ஒழுங்குமுறையில் காட்டும் விடையை தெரிவு செய்க. அப்ப பிள்ளைகள் பாருங்கோ, ஒவ்வொரு வகையான கொடுக்கல் வாங்கல்களுக்கும் ஒவ்வொரு வகையான மூல ஆவணம், மூலகேடுகள் உண்டு. காசு பெறுவனவுகள் மற்றும் காசு கொடுப்பனவுகளை நாங்கள் காசு ஏட்டில் பதிந்து கொள்வோம். அப்ப காசு ஏட்டில் பதியப்படுகின்ற காசு பெறுவனவுகளுக்கு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு, கொடுப்பனவுகளுக்கு மூல ஆவணம் உறுதிச்சீட்டு.
கடன் கொள்வனவுகள் கொள்வனவு நாளேடு கொள்வனவு பட்டியல், கடன் விற்பனைகள் விற்பனை நாளேடு விற்பனை பட்டியல். இந்த கடன் கொள்வனவுகள் என்றதுக்குள்ள வாரது பிள்ளைகள் மீள் விற்பனை நோக்கத்திற்காக இருப்புகளை கடனுக்கு கொள்வனவு செஞ்சால் அதைத்தான் சொல்றது கடன் கொள்வனவு கொள்வனவு நாளேடுல கொண்டே பதிகிறது. மீள் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புகளை கடனுக்கு விற்பனை செய்தால் அதை நாங்கள் விற்பனை நாளேடுல பதிவோம். இதுக்கு மூலாவணம் விற்பனை பட்டியல். அப்ப இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆடை உற்பத்தி வணிகம் ஒன்று தையல் இயந்திரத்தில் 5 உடன் காசுக்கு கொள்வனவு செய்தார். அப்ப உடன் காசுக்கு கொள்வனவு செஞ்சால் என்ன காசு எல்லாம் பதியோம், காசு கொடுப்பனவு நடவடிக்கை. அப்ப மூல ஏடு என்ன பிள்ளைகள் காசேடு. அதுக்கு மூல ஆவணம் என்ன பிள்ளைகள் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு. அப்ப எத்தனையாவது விட பார்ப்போம். கொடுப்பனவு கைச்சாத்து காசு விடு எத்தனையாவது விடையா இருக்கிறது 2வது விடையா. எத்தனையாவது விடையா இருக்கிறது பிள்ளைகள் 2வது விடையாக இருக்குது. அப்ப ஒவ்வொரு மூல ஆவணங்களும் அதுக்குரிய மூல ஏடுகள் அதுக்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் என்னன்னு ரீகேப் பண்ணி கொள்ளுங்க. ஓகே சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு மூவ் ஆவோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஆடை வணிகம் ஒன்றின் பொது நாட்குறிப்பேட்டில் பதியப்படும் கொடுக்கல் வாங்கல். இது பொது நாட்குறிப்பேடு. ஒரு பம்பளா சொல்ல போனா பிள்ளைகள் இந்த பொது நாட்குறிப்பேடுன்றது ஒரு அனாதை ஆச்சிரமம் மாறும். ஏனென்றால் உங்களோட மற்ற ஏடுகளில் பதிய முடியாத எல்லா கொடுக்கல் வாங்கலையும் கொண்டு பொது நாட்குறிப்பு எல்லாம் பதிவோம். ஆரம்ப பதிவு, மூடும் பதிவு, ஏதாவது அலுவலக பாவனைக்கான சொத்துக்களின் கடன் கொள்ளுறவு, கடன் விற்பனை, பரிமாற்றம், பெருமான தேய்வு, வலுச்சீராக்கங்கள், திருத்தங்கள், அறவிட முடியாத கடன்கள், ஐயக்கடன் ஏற்பாடுகள் என்று எல்லாத்தையும் கொண்டு எங்கதான் நாங்க பதிய போறோம் பிள்ளைகள் பொது நாட்குறிப்பேட்டில் பதிய போறோம். அப்ப பொது நாட்குறிப்பேட்டில் என்னென்ன பதிவுகள் இடம்பெறும்? ஆரம்ப பதிவு, மூடும் பதிவு. ஏதாவது நடைமுறை எல்லா சொத்துக்களின் கடன் கொள்வனவு, கடன் விற்பனை, பரிமாற்றம், பெருமான தேய்வு, அதோட வழுக்கள், திருத்தங்கள், அதோட அறவிட முடியா கடன், இதெல்லாம் எங்க பதியப்படும்? பொது நாட்குறிப்பேட்டில் பதியப்படும். ரைட். அதாவது மற்ற ஏடுகளில் பதியப்பட முடியாத, பதிவு செய்ய முடியாத அனைத்து கொடுக்கல் வாங்கலையும் கொண்டு எங்க நான் பதிய போறோம்? பொது நாட்குறிப்பேடு. ரைட். இப்ப கேள்வியில பார்ப்போம். பொது நாட்குறிப்பேட்டில் பதியப்படும் கொடுக்கல் வாங்கல் 50,000க்கு பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல். அப்ப பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சால் அது எங்க பிள்ளைகள் பதியப்படும்? கொள்வனவு நாளேட்டில் பதியப்படும். அது எங்க பதியப்படும்? கொள்வனவு நாளேட்டில். அப்ப அது வருமோ? வராது. 10,000 கடன் கொடுவதற்கு காசு செலுத்தினா அது காசு கொடுப்பனவு காசேட்டில கொண்டே பதியப்படும். அது வருமோ? வராது. உரிமையாளரின் வீட்டு மின்சார கட்டணம் 2,000 பணத்தில் செலுத்துதல். அவற்ற வீட்டு மின்சாரத்தை செலுத்தினா என்ன, அவற்ற வீட்டு வாடகையை செலுத்தினா என்ன, காசு பற்று. அது காசு பற்றி காசாத்தானே போகுது. அப்ப அது ஒரு காசு கொடுப்பனவு தான். அப்ப இங்க பிள்ளைகள் காசேட்டில் தான் பதியப்படும். வருமா பொது நாளேட்டில்? வராது. இருப்பு பற்று வரும். மைண்ட் பண்ணி வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இருப்பு பற்றி பொது நாளேட்டில் தான் பதியப்படும். கிளியர்? ரைட். அடுத்தது 80,000க்கு நகலெடுக்கும் இயந்திரம் ஒன்றை கடனுக்கு கொள்வனவு செய்தல். பாருங்கோ, என்ன 80,000க்கு என்னத்தை நகல் எடுக்கும் இயந்திரத்தை என்ன செய்யணும்? கொள்வனவு செய்யணும். இப்ப இந்த வணிகம் நகல் எடுக்கும் இயந்திரத்தை வேண்டி விற்கிறதோ இல்ல. அப்ப இது ஒரு நடைமுறை எல்லா சொத்துக்கு தானே வரப்போகுது. இப்ப நகல் எடுக்கும் இயந்திரத்தை வாங்கி விற்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நகல் எடுக்கும் இயந்திரம் என்ன ஒரு நடைமுறை எல்லா சொத்து. ஆக இங்கே அதை வாங்கி விற்கிறது, இது ஆடை தயாரிக்கிற நிறுவனம். ஆகவே இது என்னவாக இருக்க போகுது? நடைமுறை எல்லா சொத்தாக இருக்க போகுது. எங்க கொண்டே நாங்கள் நடைமுறை எல்லா சொத்தின் கடன் கொள்வனவுகள் எங்க பதியப்படும்? பொது நாட்குறிப்பேட்டில் பதியும். அப்ப எத்தனையாவது விட பிள்ளைகள்? 4வது விட. எத்தனையாவது விட பிள்ளைகள்? எத்தனையாவது விட? 4வது விட. என்ன? 80,000க்கு நகலெடுக்கும் இயந்திரம் ஒன்றை கடனுக்கு கொள்வனவு செய்தல். ரைட் பிள்ளை. அப்ப நாங்க 24வது கேள்விக்கு பார்ப்போம். என்ன சொல்லிக்கிறாக்கு? ஒரு சில்லறை காசு சம்பந்தமா சொல்லிக்கிறாங்க. நம்ம சில்லறை காசு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். இப்ப பாருங்க, பெரிய பெரிய முதலீட்டை கொண்ட பெரிய பெரிய காசு பெறுவனவுகள், காசு கொடுப்பனவோ கொண்ட நிறுவனங்கள் சின்ன சின்ன 50 ரூபா 100 ரூபாவெல்லாம் கணக்கில் 15 எனக்கு ஒரு சரியா தெரியல. அதுக்காக ஒரு சில்லறை காசாளர் 2 ஆளை உருவாக்கி அவரை வச்சு அவனுக்கு மாசம் மாசம் கொடுத்து வைக்கிறது. இப்போ மாச தொடக்கத்தை இப்போ உங்களுக்கு வீட்டுக்காரர் தந்து வைக்கணும் இல்லை, மாசம் தொடக்கத்துல தாரது இந்த மாசம் செலவுக்கு வச்சு கொள்ளுங்க. சரி. அப்ப அதே மாதிரி அந்த சில்லறை காசாளருக்கு ஒரு 10,000 ரூபாவோ 5,000 ரூபாவோ கொடுத்து விடுறது. அந்த மாசத்துக்கு எவ்வளவு செலவு வருதுன்னு
அதை செய்ய சொல்லி அந்த சின்ன சின்ன செலவுகளை செய்ய சொல்லி அவர் அப்போ அந்த மாத செலவுகள் காசு கொடுத்தது மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு என்ன செய்யப்படும் அவர் கொண்டு அதை சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 10,000 தான் மாதம் கொடுத்து வச்சிருப்போம்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் ஜனவரி மாதம் முடிய அவர் 2,000 ரூபா காசு இருக்குன்னா 2,000 செலவுக்கு போடுது. அப்போ நாங்கள் பிப்ரவரி தருவாங்க திரும்ப எவ்வளோ அதை கொடுத்தா சரி பிள்ளையா 2,000 கொடுத்தா இது ரெண்டும் கூட்டி அவருக்கு திரும்ப எவ்வளோ வந்துடும் 10,000 வந்துடும். அப்போ எங்களை பொறுத்தவரையில அவருக்கு மாசத்துக்கு கொடுக்குற காசு எவ்வளவு 10,000 அவர்கிட்ட இருக்கணும் மாசத்துல. இதுக்கு பேர் பிள்ளைகள் வசக்கட்டு. இதுக்கு என்ன பேர் பிள்ளைகள் வசக்கட்டு. வசக்கட்டு இவர் செலவழிக்கிற தொகையை தானே பிள்ளைய நாங்க திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருப்போம். இவர் 2,000 மிச்சம் இருக்குன்னா 2,000 செலவழிச்சிருக்கிறார். அப்போ அடுத்த மாசம் 2,000 7,000 செலவழிச்சு 7,000. அப்ப இதை சொல்றது பிள்ளைகள் மீள் நிரப்பல் தொகை. இது என்னன்னு சொல்றது பிள்ளைகள் மீள் நிரப்பல் தொகைன்னு சொல்றது. இது மீதி. அப்ப வசக்கட்டுல இருந்து மீதியை கழிச்சால் மீள் நிரப்பல் தொகை வரும். அல்லது இந்த மீள் நிரப்பல் தொகை ஒவ்வொரு மாதத்தின் செலவுகளுக்கு சமனாக இருக்கும். ஜனவரி மாத செலவுகளின் தொகை பிப்ரவரி மாசத்துக்கு மீள் நிரப்பலா போகும். பிப்ரவரி மாத செலவுகளின் தொகை மார்ச் மாதத்துக்கு மீள் நிரப்பலா போகும். அப்ப என்னதான் இருந்தாலும் மீள் நிரப்பல் தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீள் நிரப்பல் தொகைகள் மாறலாம், வசக்கட்டு தொகை அடிக்கடி மாறாது. அவர் அந்த நிறுவனத்தால மாத்தினாலே ஒழிய மற்றபடி மீள் நிரப்பல் தொகை என்ன செய்யும் பிள்ளைகள் மாறும். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ரகமான செலவு இருக்கும், ஒவ்வொரு ரகமான மீள் நிரப்பல் தொகை இருக்கும். அப்போ வசக்கட்டுறது மீள் நிரப்பல் விளங்குதா? எவ்வளவுத்த கடந்த மாசம் செலவு செய்தாரோ அது அடுத்த மாதம் மீள் நிரப்பல். ஆனால் அவருக்கு எவ்வளவு அந்த டேட் தொடக்கத்துல எவ்வளவு வச்சு கொள்ளணும் பிக்ஸ் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள் வசக்கட்டு. அப்ப இப்ப சில்லறை காசாளருக்கு பிரதம காசாளர் காசு கொடுக்கிறார் என்றால் அங்க ரெட்டப்பதிவு எப்படி போகுதுங்க? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. என்ன பிள்ளைகள்? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பிறகு சில்லறை காசாளர் ஒவ்வொரு செலவு செய்ய உபசரண செலவு செஞ்சா உபசரண செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. என்ன அடுத்தது சுத்திகரிப்பு செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. கடைசி முடிய திரும்ப மீள் நிரப்பல் நடக்க என்ன ரெட்டப்பதிவு? அதுக்கும் முதல் வசக்கட்டு தொகை என்ற ரெட்டப்பதிவு தான். என்ன சில்லறை காசு கணக்கு வரவு, எந்த கணக்கு செலவு? காசு கணக்கு. ஓகே பிள்ளையார். அப்ப இப்ப இவ்வளவு தான் சில்லறை காசு பற்றிய விளக்கம். இப்ப நாங்க பார்ப்போம் என்ன கேள்வி கேட்டிருக்கான், அதுக்கு என்ன விடு என்று பார்ப்போம். விளங்கிச்சா? ரைட். அப்ப இது வசக்கட்டு, இது மீள் நிரப்பல். மைண்டிட்டா? ரைட். வணிகம் ஒன்றில் 2020 டிசம்பர் மாதத்திற்கான சில்லறை காசு செலவு 1,900. டிசம்பர் மாத இறுதியில் சில்லறை காசு மீதி 100. 2021 ஜனவரி மாதம் முதல் சில்லறை காசு வசக்கட்டினை 1000 அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. 1/1/2021 சில்லறை காசு வசக்கட்டு மீள் நிரப்ப வேண்டிய தொகை கேட்டிருக்காங்க. வடிவா கவனிக்கணும் கேள்வி. என்ன பிள்ளையார் தருவோ சில்லறை காசு செலவு எவ்வளவாம்? 1,900 இருந்திருக்கு டிசம்பர் மாசம். அந்த இடையில அந்த டிசம்பர் மாத இறுதியில 100 மீதி இருந்தது. அப்ப டிசம்பர் மாதம் வரையும் வசக்கட்டு தொகை 2,000. இது கிளியர். எவ்வளவு சில்லறை காசு வசக்கட்டு தொகை எவ்வளவு பிள்ளையா? 2,000. இப்ப ஜனவரி மாசம் முதல் 1000 என்ன செய்யணுமாம்? அதை அதிகரிச்சால் இப்ப ஜனவரி மாசம் முதல் வசக்கட்டு தொகை எவ்வளவு பிள்ளைகள்? கூட்டி பார்ப்போம். 3,000. எவ்வளவு பிள்ளைகள்? 3,000. அப்ப இப்ப எவ்வளவு மீள் நிரப்ப வேண்டிய தொகை தான் கேட்டுக்கிட்டாக்கு. எவ்வளவு மீள் நிரப்ப வேண்டிய தொகை? அப்ப எங்கள்கிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்குது? 100 மிச்சம் இருக்குது. அப்ப 3,000 100 போனால் 2,900 மீள் நிரப்பி விட்டா சரி. அப்ப எத்தனையாவது விட? 3வது விட. உண்மையிலேயே பார்த்தால் 1,900 வளமையின்படி மீள் நிரப்பணும். ஆனால் இந்த முறை 1000 அதிகரிச்சிருக்கல்லோ, வசக்கட்டு அதிகரிச்சிருக்கல்லோ. ஆகவே இனி நாங்க வசக்கட்டு மீள் நிரப்ப வேண்டிய தொகை எவ்வளவா மாறப்போகுது? 2,900. அப்ப இங்க பாருங்கோ, செலவு எவ்வளவு? 1,900 மீதி 100. ஆகவே இவ்வளவு காலம் வசக்கட்டு எவ்வளவாக இருந்தது? 2,000. இப்ப வசக்கட்டை 1000 அதிகரிச்சா வசக்கட்டு 3,000 ஆயிடுது. ஏற்கனவே மீதி 100 இருக்குது. அப்ப அதை கழித்து விட்டோம் என்றால் நாங்கள் மீள் நிரப்ப வேண்டிய வசக்கட்டு தொகை எவ்வளவு? 2,900. எத்தனையாவது விட? 3வது விட. புதிய வசக்கட்டு தொகை எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவுன்னு சொல்லணும்? 3,000 சொல்லணும். ஓகே. அப்ப இதுதான் பிள்ளைகள் என்ன இந்த சில்லறை காசு சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல். அதுக்குரிய பதிவும் இதுக்குரிய விட. எத்தனையாவது விட? 3வது 2,900. விளங்கிட்டு தானே? ரைட். அடுத்த கேள்விக்கு போகும்.
என்ன இந்த வங்கி கணக்கு வங்கி கூட்டு பிள்ளைகள் ஒரு வணிகங்கள் எப்பவுமே தன் கொடுக்கல் வாங்கல்களை காசோலை மூலம் மேற்கொள்வதற்காகவும் இலகுபடுத்துவதற்காகவும் வணிக வங்கிகளில் நடைமுறை கணக்கை பேடும். ஆகவே நடைமுறை கணக்கை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதில் வங்கி கூட்டில என்ன செய்யப்படும், என்னென்ன கொடுக்கல் வாங்கல் நடந்தது, அதில் எப்படி எவ்வளவு காசு போனது, எப்பப்போ போனது என்ற விவரங்களுடனான ஒரு கூட்டு சமர்ப்பிக்கப்படும். இதை சொல்றது வங்கி கூட்டு. இந்த வங்கி கூட்டு அல்லது அந்த நடைமுறை கணக்கில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் வணிகத்தில் இருக்கிற வங்கி கணக்கில் வணிகங்கள் பதியப்படும். ஆகவே ஒவ்வொரு மாத இறுதியிலையும் இந்த வங்கி கணக்கு மீதியும் அந்த நடைமுறை கணக்கு மீதி அல்லது வங்கி கூட்டு மீதியும் சமனாக இருக்கணும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு விடுபடல்கள் ஏதோ ஒரு தவறுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதை திருத்துவதற்காக 2 தயாரிக்கப்படும். ஒன்று சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்கு, சீராக்கிய காசு கணக்கு அல்லது சீராக்கிய வங்கி கணக்கு அல்லது வங்கி இணக்க கூட்டு. இந்த சீராக்கிய வங்கி கணக்கில் வணிகத்தில் இடம்பெற்ற தவறுகள், வணிகம் தன் வங்கி கணக்கில் விடப்பட்ட தவறுகள் திருத்தப்படும். இந்த வங்கி இணக்க கூட்டில் வசூலிக்கப்படாத மாற்றப்படாத காசோலைகளை கொண்டு வந்து என்ன செய்யப்படும், இணக்கம் செய்யப்படும். இதுதான் ஒரு வங்கி இணக்க கூட்டு வங்கி கூட்டு சம்பந்தமான ப்ராசஸ். ஓகே ரைட். இப்ப கேள்வி என்ன கேட்டுக்கிறதுன்னு பார்ப்போம். வங்கி கணக்கில் பதிவிடப்படாமல் வங்கி கூட்டில் காணப்படக்கூடிய, வங்கி கணக்கில் பதிவிடப்படாமல் ஆனால் வங்கி கூட்டில் இருக்குமா, அப்ப என்னவாக இருக்கும்னு பார்ப்போம். 50,000 வங்கி கணக்கில் வைப்பிடல். 50,000 வங்கி கணக்கில் வைப்பிடேக்க நாங்கள் 15 போட்டு தானே வைப்போம். அது விடுபடுறது வேற, நாங்கள் நோமலா தெரிஞ்சு 15 போட்டு தானே வைப்போம். அப்ப அது வராது. அப்ப வங்கி கூட்டில இருக்குமான வங்கி கணக்குல இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது டிரெக்டா பேங்குக்கு வந்தா தானே வரும். அப்ப என்ன டிரெக்டா பேங்குக்கு வரும், நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை வருமானம், நிலையியல் கட்டளை செலவுகள், வங்கி கட்டணங்கள், காசோலை புத்தக கட்டணங்கள். இந்த 4 தானே சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்குல பதிகிற விடயங்கள். அப்ப இந்த 4 தான் டிரெக்டா பேங்குக்கு நடக்கிறது. அப்ப டிரெக்டா பேங்குக்கு நடந்தால் நாங்கள் அதை எங்களோட வங்கி கணக்குல பதிய முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு எந்தவித அத்தாட்சியும் இல்லை. வங்கி கூட்டு வந்தா பிறகு வங்கி கூட்டு தான் எங்களோட அத்தாட்சி. அப்ப இந்த 4 விஷயம் தான் வங்கி கணக்குல பதியாமல் வங்கி கூட்டில இருக்கும். அப்ப இந்த 4ல ஏதாவது ஒன்று தான் என்னவா வரப்போகுது, விடியா வரப்போகுது பார்ப்போம். வங்கிக்கு நேரடியாக 5,000க்கு பங்கு லாப வருமானம் பெறப்படுது. அப்ப நிலையியல் கட்டளை வருமானம் நேரம் வந்துட்டு நம்முடைய 2வது விட. அடுத்தது பார்ப்போம். 15,000க்கு வழங்கப்பட்ட காசோலை ஒன்றுக்கு வங்கியினால் காசு செலுத்தப்பட. நீ காசோலை எழுதி கொடுக்க இங்க 15 போடுவ வங்கி கணக்குல கொண்டு போய் அவன் மாத்துறானோ மாத்தேலோ. அப்ப இது வருமோ வராது. வைப்பிலிடப்பட்ட 20,000 காசோலை வங்கியில் கணக்கில் செலவிடப்பட. நீ அதான் நீ கொண்டு வைப்பில் இறக்கிய இங்க 15 போடுவ, வரவில்லை வங்கி கணக்கில் வரவில்லை. அங்க வசூலிக்கிறானோ வசூலிக்கையிலையோ தேறுதோ தேறையிலையோ அதை பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லை. நீ என்ன செஞ்சிருவ, 15 ரூபாய். ஆகவே வங்கி கணக்கில் இதை 15 ரூபாய். அப்ப அது மட்டும்தான் வங்கி கூட்டில் இருக்காம விடுமோ, இருக்காம விடுமோ இல்லை. அப்ப இது 2 இடமும் இருக்கும். ஆகவே நீ ஒன்றை மட்டும் யோசிச்சு கொள்ளு. வங்கி கணக்கில் ஒரு விஷயம் இருந்து அது வங்கி கூட்டில வங்கி கணக்கில் ஒரு விஷயம் இல்லாமல் வங்கி கூட்டிலே அது இருக்குமாக இருந்தால் அவை பேங்கால் நேரடியாக வேண்டப்பட்டதாக இருக்கும் அல்லது பேங்கால் நேரடியாக கழிக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப அவை என்னென்ன, நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை வருமானம், நிலையியல் கட்டளை செலவுகள். அடுத்தது காசோலை புத்தக கட்டணம், வங்கி கட்டணங்களாக இருக்கும். இதே வங்கி கணக்கில இருந்து வங்கி கூட்டில இல்லாட்டில் அவை வசூலிக்கப்படாத காசோலைகள், மாற்றப்படாத காசோலைகள். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். அப்ப இதுக்கு எத்தனையாவது விட, 2வது விட. கிளியர். அடுத்தது பார்ப்போம். 1 டிசம்பர் 2020 வங்கி கூட்டில் அனுகூலமான மீதியாக 20,000 காணப்பட்டது. வங்கியினால் பதிவிடப்பட்ட அம்மாதத்திற்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இதுல கேட்டிருக்காங்க என்னன்னா வங்கி கூட்டு மீதி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள், வங்கி கூட்டு மீதி கேட்டிருக்காங்க. ரைட் பார்ப்போம். இவ வங்கி கூட்டு மீதி நாங்க காணணும்னா ஒரு வங்கி கூட்டு ஒன்று தயாரிக்கணும். என்ன பிள்ளைகள், வங்கி கூட்டு ஒன்று தயாரிக்கணும். பார்ப்போம். இவ வங்கி கூட்டில மீதி வைக்கப்படும். சரிதானோ, பாருங்க. வங்கி கூட்டில் என்ன செய்யப்படும், ஒரு மீதி வைக்கப்படும். மீதி வைக்கப்பட்டால் வங்கி எங்களை கணக்கின்ற
பெறுமதியை அதிகரிக்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் ஒரு வங்கி கூட்டில் என்ன வைக்கப்படும் பிள்ளைகள்? செலவு வைக்கப்படும். எங்களை மீதியை குறைக்கின்ற விடயங்கள் எல்லாம் வங்கி கூட்டில் என்ன செய்யப்படும்? வரவு வைக்கப்படும். இப்ப பார்ப்போமா? ரைட்டானே. இப்போ ஒரு வங்கி கூட்டின் ஒரு ஃபார்மேட் வந்து அடிக்கிறேன். சரிதானோ? ஒரு வங்கி கூட்டின் ஃபார்மேட் வந்து அடிக்கிறோம் பாருங்க. இதுல விவரங்கள் இருக்கும் பிள்ளைகள். இதுல வரவு, செலவு, மீதி. ரைட். இப்ப வங்கி கணக்கில் சாரி டிசம்பர் 1 அப்போ 1/4 மீதி என்ன 1 12 20 மீதி எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு தந்திருக்குது? 20,000 தந்திருக்கு. அப்ப 20 போடுவோம். எவ்வளவு மீதி தந்திருக்குது பிள்ளைகள்? 20,000 தந்திருக்குது. இப்ப பார்ப்போம். வைப்பில் இடப்பட்ட காசோலை. ஒரு காசோலை வைப்பில் இடப்பட்ட மீதி கூடுமெல்லோ. அப்ப செலவு வைப்பம் 5. அப்ப என்ன செய்வோம் பிள்ளைகள்? செலவு வைப்பம் 5. அப்ப மீதி எவ்வளவா மாறிடும்? மீதி எவ்வளவா மாறிடும்? 25 மாறிடும். நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள். அப்ப ஏதாவது கொடுப்பனவு செய்கிற மட்டும் மீதி குறையும் பிள்ளை. அப்ப நாங்க வர வைக்கணும். எவ்வளவு? 8. அப்ப 25 இருந்தது. இப்ப மீதி எவ்வளவுக்கு வந்துடும் பிள்ளைகள்? 17க்கு வந்துடும். அடுத்தது வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்ட காசோலைகளுக்கு கொடுப்பனவு. அப்ப சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை என்ன? நாங்கள யாருக்கும் செலவுகளுக்காக எழுதி கொடுத்திருப்போம். அவனுக்கு செக்கை போட்டிருப்பான். அப்ப அவனுக்கு காசு கொடுத்தா அங்கட மீதி குறையும். அப்ப அதை வர வைப்போம் 12. அப்ப 17 12 போனா 5. ஒவ்வொரு நேருக்கு நேரம் அப்படியே மீதி குறையும். அடுத்தது கடன் படுல அனுப்பிய பணம். அப்ப கடன் படுல எங்களுக்கு ஒருத்தன் காசு அனுப்புறான். அப்ப காசு அனுப்பினா எங்கட மீதி கூட போகுது. அப்ப வங்கி கூட்டுல எங்க வைக்கப்படும்? செலவு வைக்கப்படும் 10. இப்ப மீதி 15. அப்ப இவ்வளவு தான் பாருங்க இந்த வங்கி கூட்டில பதியப்படுற விடயங்களாக இருக்குது. அப்ப இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 31 டிசம்பர் 2020 வங்கி கூட்டு மீதி எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு பிள்ளைகள் வங்கி கூட்டு மீதி? எவ்வளவு? 15,000. வங்கி கூட்டு மீதி எவ்வளவு பிள்ளைகள்? 15,000. அப்ப இங்க கந்த விட 15. அப்ப நாங்கள் இப்ப விடைய பார்ப்போம். சரிதானே? இப்ப நாங்க என்ன செய்வோம்? விடைய பார்ப்போம். எவ்வளவு விடையது? எத்தனையாவது விடையது பார்ப்போம். அப்ப நாங்க இப்ப விடைய எடுத்துட்டோம். 15,000 உண்டு. எத்தனையாவது விடையா கிடக்கு பிள்ளைய? 2வது விடையா கிடக்கு. எத்தனையாவது விடையா கிடக்கு? 2வது விடையா கிடக்குது. 15,000 வங்கி கூட்டு மீதி. அப்ப எப்படி வங்கி கூட்டு தயாரிக்கணும் தெரியும் தானே? எங்கட மீதியை அதிகரிக்கின்ற விடயங்கள் வங்கி கூட்டில் செலவு வைக்கப்படும். எங்கட மீதியை குறைக்கின்ற விடயங்கள் வங்கி கூட்டில் என்ன செய்யப்படும்? வரவு வைக்கப்படும். ரைட். அப்ப இந்த கேள்விக்கு விட எத்தனையாவது? 15,000. எத்தனையாவது விட பிள்ளைகள்? 2வது விட. அடுத்தது பார்ப்போம். வணிகம் ஒன்றினால் 400 ரூபாய் வீதம் பால்மா பாக்கெட்டுகள் 10 வீத வியாபார கழிவுடன் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ஒரு மாதத்திற்கு முன்னதாக பணம் செலுத்தினால் 5 வீதம் கழிவு வழங்கப்படும். கொள்வனவு நாளேட்டில் பதியப்பட வேண்டிய பெறுமதி என்ன? குழப்பி இருக்கிறான் பாருங்க உங்களுக்கு. இப்ப கொள்வனவு நாளேட்டில் பதியப்பட வேண்டிய பெறுமதி தான் கேட்டிருக்கான். ஒரு கடனுக்கு கொள்வனவு செஞ்சா பிள்ளைகள் அதுல வியாபார கழிவு வந்துச்சென்றால் நாங்கள் வியாபார கழிவை கழிச்ச பெறுமதியை தான் கொண்டே கொள்வனவு நாளேட்டில் பதிவோம். பிறகு காசு கொடுக்க அந்த 5 வீத கழிவோ அதை நாங்க கழிச்சு போட்டு கொடுக்கலாம். அது அடுத்த விஷயம். ஆனால் இப்ப நாங்கள் இங்க கொள்வனவு நாளேட்டில் பதியப்பட வேண்டியதான கேட்டிருக்கான். அப்ப கொள்வனவு நாளேட்டில் பதியப்பட வேண்டியது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த கொள்வனவு பெறுமதியிலிருந்து வியாபார கழிவை கழிச்சா சரி. ஓகே ரைட். அப்ப விஷயத்தை பார்ப்போமா? ரைட். 400 ரூபாய் படி எத்தனை? 50 பால்மா பேக்கெட். அப்ப எவ்வளவு பிள்ளைகள் பெறுமதி? 400 தர 50 5 20. அப்ப எவ்வளவு பிள்ளைகள்? 20,000. இந்த 20,000க்கு எவ்வளவு கழிவு கொடுக்குறான்? 10 வீதம். அப்ப தர 10%. 10% எவ்வளவு பிள்ளைகள்? 20,000க்கு 2,000. அப்ப எங்களை பொறுத்தவரையில் அது நாங்கள் எவ்வளவுக்கு கொள்வனவு செய்கிறோம் பிள்ளைகள்? 18,000க்கு தான் கொள்வனவு செய்கிறோம். அப்ப நாங்கள் அதை வியாபார கழிவை வருமானமாகவோ செலவாகவோ கணக்குகளில் காட்ட தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையில் பால்மா பேக்கெட் எவ்வளவுக்கு தான் வேண்டி இருக்கிறோம்? 18,000க்கு தான் வேண்டி இருக்கிறோம். அது 20,000 பெறுமதியா இருந்தாலும் நாங்க காசு கொடுத்து வேண்டது எவ்வளவுக்கு தான்? 18,000. ஆகவே நாங்கள் 18,000 கொண்டு போய் கொள்வனவு நாளேட்டில என்ன செஞ்சு விட்டா சரி? 15 சரி. அப்ப எத்தனையாவது விட பிள்ளைகள்? 2வது விட.
ஏன் வியாபார கழிவுகள் ஒரு நாளும் கணக்குகளுக்கு என்ன செய்யப்படுவதில்லை, எடுத்து செல்லப்படுவதில்லை. கணக்குகள் என்ன செய்யப்படுறதில்லை, பதியப்படுவது இல்லை. விளங்கிச்சுதானே? ரைட், அடுத்த கேள்விக்கு போ. பரீட்சை மீதியில் வரவு செலவு நிரல்களின் கூட்டுத்தொகை சமப்படாமைக்கு ஏதுவான கணக்கீட்டு வழி எது? பிள்ளைகள் இது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. ஒரு பரீட்சை மீதி சமப்படையில் என்று அங்க வழுக்கல் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க யோசிக்கலாம், பரீட்சை மீதி சமப்பட்ட வலு ஏற்பட்டிருக்குமோ, ஏற்படாம விடுமோ? இல்லை. அப்ப ரெண்டு வகையான வழுக்கள் இருக்குது. ஒன்று பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வலு, மற்றது பரீட்சை மீதி வெளிக்காட்டாத வலு. பரீட்சை மீதி சமப்படாம இருந்துச்சுண்டா அது பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வலு. என்ன அர்த்தம் என்றால் அங்கு இரட்டை பதிவு பூர்த்தியாக்கப்படவில்லை. சரியோ பிழையோ வேற, இரட்டை பதிவு என்ன செய்யல, ஒழுங்கா பூர்த்தியாக்கப்படவில்லை. இப்ப கொள்வனவு 5000 என்றால் கொள்வனவு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 5000. பிள்ளையோ சரியோ ரெட்டை பதிவு பதிவு பிள்ளை. ஆனா ரெட்டை பதிவு பூர்த்தி ஆயிட்டு இல்லையோ? ரெட்டை பதிவு பூர்த்தி ஆயிட்டுன்னா என்னத்தான், வரவிலையும் செலவிலையும் ஒரே தொகை வந்துச்சுன்னா காணும். அப்ப பரீட்சை மீதி சமப்படும். ஆனா பதிவு பிள்ளை. இது பரீட்சை மீதி வெளிக்காட்டாத வலு. இப்ப கொள்வனவு 5000, கொள்வனவு கணக்கு வரவு 5000 மட்டும் பதிஞ்சிட்டோம். அப்ப பரீட்சை மீதி ரெட்டை பதிவு பூர்த்தி ஆயிடுதோ? இல்லை. அப்ப ஆகவே பரீட்சை மீதி என்ன செய்யாது, சமப்படாது. அதாவது வரவு பதிவும் செலவு பதிவிலையும் இருக்கிற தொகைகள் சமனாக இருந்தாலே இரட்டை பதிவு பூர்த்தி ஆகிடும். இரட்டை பதிவு பூர்த்தியானாலே பரீட்சை மீதி சமப்பட்டுடும். அப்ப இது பரீட்சை மீதி வெளிக்காட்டாத வலு. ஓகே, ரைட். அப்ப இங்க பாருங்க, பரீட்சை மீதி வெளிக்காட்டும் அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பரீட்சை மீதி வெளிக்காட்டும் அளவுக்கு என்ன விடு என்று பார்ப்போம். அப்ப சிம்பிளா இந்த கேள்வியை சொல்ல போனால் பின்வருவனவற்றுள் பரீட்சை மீதி வெளிக்காட்டும் அளவினை கண்டுபிடிக்குக. ஓகே, ரைட். கொடுத்த கழிவு 500 பெற்ற கழிவு கணக்கில் செலவு வைத்து உரிய கடன்படுற கணக்கில் வரவு வைத்தல். அப்ப பாருங்க, இங்க இரட்டை பதிவு பூர்த்தி ஆயிட்டோ இல்லையோ? என்ன செஞ்சிட்டோம், 500 செலவும் வச்சுட்டோம், உரிய கடன்படுற கணக்குல வரவும் வச்சுட்டோம். அப்ப இரட்டை பதிவு பூர்த்தி ஆயிருக்கும், பரீட்சை மீதி சமப்பட்டிருக்கும். 12,000க்கான கொள்வனவு பட்டியல் முழுமையாக ஏடுகளில் வரவே இல்லை. அப்ப ஒரு பதிவு மட்டும் பதிஞ்ச பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்ப இதால என்ன செஞ்சிருக்கும், பரீட்சை மீதி சமப்பட்டிருக்கும். சரியா இருக்கணும், இல்லாட்டி வராம விடணும், அவ்வளவுதான் இங்க விஷயம். அப்ப இவர் வரவே இல்லை, ஆகவே பரீட்சை மீதி என்ன செஞ்சிருக்கும், சமப்பட்டிருக்கும். அடுத்தது, பெறப்பட்ட வீட்டு வாடகை 2500 காசு கணக்கில் சரியாக பதிவிட்டு வீட்டு வாடகை கணக்கில் வரவு வைத்தல். அப்ப ஒரு வீட்டு வாடகை பெற்றா காசு கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. அப்ப நீங்க காசு கணக்கில் சரியாக பதிவிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், காசு கணக்கு வரவு வாங்கிட்டீங்க, வீட்டு வாடகை கணக்கில் என்ன செஞ்சிட்டீங்க, வரவு வச்சுட்டீங்க. அப்ப ரெண்டு இடமுமே வரவு 2500 2500 பதிஞ்சிருந்தால் அப்ப இரட்டை பதிவு என்ன செஞ்சிருக்கப்படாது, பூர்த்தியாக்கப்பட்டிருக்காது, பரீட்சை மீதி சமப்பட்டிருக்காது. அப்ப எத்தனையாவது விட, 3வது விட. ரைட். அடுத்தது, கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட 20,000க்கான பொருட்களை உபகரண கணக்கில் வரவு வைத்து கடன்படுற கணக்கில் செலவு வைத்தான். பிழைதான், ஆனா வரவு செலவு வச்சாச்சு தானே. அப்ப இரட்டை பதிவு பூர்த்தியாக்கப்பட்டிருக்குது, பரீட்சை மீதியும் சமப்பட்டிருக்கும். எனவே எத்தனையாவது விட பிள்ளைகள், 3வது விட. இவர்தான் பரீட்சை மீதி சமப்படாமைக்கு என்னவாக இருந்திருக்கிறார், காரணமாக அமைந்திருக்கிறார். அப்ப விளங்கிட்டோ பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இன்றைக்கு அடுத்த வகுப்பு, இப்ப 2வது வகுப்புல என்ன செஞ்சிருக்கோம் பிள்ளைகள், 28 வரையான கேள்வி பார்த்துட்டோம். முதல் வகுப்புல 12 வரையும் பார்த்துனாங்க, இந்த வகுப்புல எத்தனை பார்த்துனாங்க, 28 வரையும் பார்த்துட்டோம். இன்னும் 12 கேள்வி இருக்குது, அதை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதோட உங்களோட போஸ்ட்பார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஓகே பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.